மக்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நான் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப்பில் மதன் கௌரி ஏகப்பட்ட பேர் குதித்து நாடே லாக்டவுனில் இருக்குது, நாடே அந்நிய செலாவளி சந்தைகளில் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதே மாதிரி பெட்ரோலை குறைங்க டீசலை குறைங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மாழ்வார் கண்ட கனவு, அதாவது நம்மாழ்வார் மட்டும் இல்லைங்க, இயற்கை பேரறிஞர்கள் கண்ட கனவு. நான் அந்த காலத்தில் இயற்கை விவசாயம் செஞ்சவங்களாம் நான் பேரறிஞர்களாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்களாவும் தான் நான் பார்ப்பேன். சரிங்களா? அப்பேற்பட்டவங்க கண்ட கனவில் நியாயம் கிடைக்க போகுது. எப்படின்னா, கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, இயற்கை பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் வாழுங்க, இயற்கை பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, தேவையில்லாமல் வெட்டி செலவு செஞ்சு நாட்டுக்கு நெருக்கடியை உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறையா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? தயவுசெய்து சொல்கிறேன், எல்லா மக்களும் எல்லா விவசாயிகளும் ஒரு வேண்டுகோள், இயற்கை விவசாயம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. நம்ம அங்கே தான் இருந்தோம், வேறு வழி இல்லாமல் இப்போ இங்கே வந்துட்டோம். அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு வருஷம் கஷ்டப்படணும், 6 மாதத்தில் திருப்பிடலாம், ஒரு வருஷத்தில் திருப்பிடலாம்லாம் சொல்லுவாங்க நம்ம இயற்கை விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்தை. அது ரொம்பவும் தப்பு. நீங்கள் 60 வருஷமாக கொட்டின மருந்தை 6 மாதத்தில் சரி பண்ணிடலான்னா அது எப்படி முடியும்? அதனால் 1 வருஷம் 2 வருஷமாக தான் ஆகும். ஒரு 4 ஏக்கர் இருக்குன்னா 2 ஏக்கரையாவது மாற்றுங்க. 4 ஏக்கர் இருக்குன்னா அது 2 ஏக்கராவது மாற்றுங்க. அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம கண்ட கருமாந்திரத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டோம். சரிங்களா? நம்ம கண்ட கருமாந்திரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பீஸா, பர்கரு, பிரியாணி எடுத்துக்கங்க. எத்தனை விதமான பிரியாணி, எனக்கும் பிரியாணி பிடிக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எத்தனை விதமான பிரியாணி சாப்பிட்றது? ஒரு மனுஷனோட இதுக்குன்ட்டு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை மீறி நம்மளாம் போயிட்டுருக்கோம். அதனால் அதை சரி பண்ணணும்னா ஒரு விஷயத்துக்குமே ஒரு 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 அளவுகோல்னு ஒரு இருக்குது. அளவுகோல்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி மீண்டு வரத்துக்கு உண்டான அளவுகோலை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, சரி, இவனை இப்பத்திய காலத்துப்படி மருத்துவமனை கூட்டு போய் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சு அவரை கூட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சபட்சம் இப்பத்திய மருத்துவ வசதிகளை கொண்டு ஒரு 10 நாள் ஆகுது ஸ்டெடியாக டாக்டர் இதே மாதிரி நல்லா இருக்காருன்னு சொல்கிறதுக்கு. நல்லா இல்லைன்னா அது வேறு விஷயம், நல்லா இருக்காருன்னு சொல்கிறதுக்கு 10 நாள் ஆகுது. இயற்கை மருத்துவம்னா குறைஞ்சபட்சம் 3 மாத காலம் ஆகும். அது வரைக்கும் அவர் ஓய்வில் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம மூவா அப்பன்னு ஒருத்தர் இருக்கார், தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம்ன்ற கிராமத்தில். அவரெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, யோ, உனக்கு தான் இந்த கருமெல்லாம் வருது இல்லை, சாப்பிடாம இறாயா ஒரு 10 நாளைக்கு, 10 நாள் சாப்பிடாம இருந்தால் எல்லாம் சரியாக போயிறியா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி பண்ணணுன்னாவே 10 நாள் ஆகுது. ஆனால் எப்படி சுத்தமாக ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடாம தேங்காவை சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறது. எனக்கு மாதத்தில் ஒரு 2 நாள் நான் அதேமாதிரி இருப்பேன். ரொம்ப போராடி தான் இருப்பேன், ஆனால் என்னாலையும் இருக்க முடியும். சரிங்களா? என் உடம்பு எத்தனைக்கும் பார்த்துக்குங்க, இந்த உடம்புக்கே என்னால் இருக்க முடியும். ஒல்லியாக இருக்கிறவங்களால கண்டிப்பாக இருக்க முடியும், குண்டாக இருக்கிறவங்களால அதை விட கண்டிப்பாக இருக்க முடியும். தயவுசெய்து எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க விவசாயிகள். அதனால் அதனுடைய நற்பலன்களை மக்கள் அனுபவிக்கிட்டோம், நம்மளும் அனுபவிச்சுக்குவோம், மக்களும் அனுபவிக்கிட்டோம். இது விவசாயிகளுக்கு மட்டும் உண்டான பதிவு கிடையாது. விவசாயிகளை பண்ணுங்கன்ட்டு மக்களை வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை.
அதனால் மக்களும் தயவுசெய்து நல்ல பொருட்களை வாங்குங்க. உங்களை நம்பியாக விவசாயம் பண்ணுறோமே தவிர வேறு யாரையும் நம்பி நான் விவசாயம் பண்ணல. சரிங்களா? நாங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு நாங்கள் மட்டுமே நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் இந்த உலகத்தை படைக்கலை. இந்த உலகத்தில் ஒரு துரும்பாக பொருட்களை விளைவிக்கிறோம், அவ்வளோதான். நன்றி.